ආර්ථිකය මුළුමුනින්ම වහලා හකුලලා දාන්න නැතුව ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். பொருளாதாரத்தை முழுமையாக முடக்கிவிடாமல் அதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு குறைந்த அளவிலான தாக்கம் ஏற்படக்கூடிய வகையிலும் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது டொலர் தட்டுப்பாடு என்ற பிரச்சினை இல்லை. மாறாக உலகளாவிய ரீதியில் எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தடையால் ஏற்பட்ட பிரச்சனையே இதுவாகும். தினத்தை தேர்ந்தெடுப்பதில் பல மாற்று யோசனைகள் இருந்தன என்பது உண்மையே. எனினும் வளர்ந்து வரும் பொருளாதாரம் என்ற ரீதியில் எவ்வித முடக்கமுமின்றி குறைந்தபட்ச பாதிப்புகளுடன் நாம் முன்னோக்கி செல்ல வேண்டியுள்ளது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 நாட்களையும் விடுமுறை நாட்களாக அறிவித்தால் அரசாங்கத்துடன் இணைந்து முன்னெடுக்க வேண்டிய பல அலுவலக பணிகள் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்படும் என கருதினோம். எனவே புதன்கிழமை விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டால் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக பல நாட்கள் ஸ்தம்பிதமடையாது. விடுமுறைக்கு பின்னரும் அனைத்து பணியாளர்களையும் ஒரே நேரத்தில் அழைக்க எதிர்பார்க்கவில்லை. அந்தந்த அமைச்சின் செயலாளர்களுக்கு தேவையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தமது நிறுவனங்களின் ஒவ்வொரு பிரிவிற்கும் அவசியமான பணியாளர்களை மாத்திரம் அழைப்பதற்கான திட்டங்களை வகுக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனியார் துறைக்கு விடுமுறை வழங்காமல் அரசு துறைக்கு மாத்திரம் விடுமுறை வழங்கினால் எரிசக்தி முகாமைத்துவத்தை எவ்வாறு செய்ய முடியும்? கொழும்பிற்கு வரும் ரயில்கள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்கள் வலிமை போன்று இயங்கினால் தனியார் பஸ்களும் அவ்வாறே கொழும்பிற்கு வந்தால் இதனை எப்படி முகாமைத்துவம் செய்வீர்கள்? அரசு நிறுவனங்கள் என்ற ரீதியில் போக்குவரத்து அமைச்சின் பக்கத்தில் அந்த ரயில்களை அவ்வாறே சேவையில் ஈடுபடுத்தவும் பஸ்களை வலிமை போன்று சேவையில் ஈடுபடுத்தவும் எதிர்பார்க்கவில்லை. இதற்கமைய தனியார் அலுவலகங்களும் நிறுவனங்களும் தமது செயற்பாடுகளை முகாமைத்துவம் செய்யும் என எதிர்பார்க்கின்றோம். அரசு அலுவலகங்களை மூடிவிட்டு ரயில்களையும் பஸ்களையும் வளமை போன்று செயற்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை. அன்றைய நாளில் எமது எரிபொருளுக்கான பயன்பாட்டை குறைப்பதனூடாக பொருளாதாரத்துக்கு ஏற்படும் பாதிப்பை குறைத்து இதனை இன்னும் சில காலம் எம்மால் முன்னெடுத்து செல்ல முடியும். நிச்சயமாக புதன்கிழமை மட்டுப்படுத்தப்படும். அத்தியாவசிய சேவைகளுக்கான குறைந்தபட்ச தேவையின் அடிப்படையிலேயே இவை முகாமைத்துவம் செய்யப்படும். இது தொடர்பில் அமைச்சின் செயலாளர்களூடாக நிறுவன தலைவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. பாடசாலைகளை நடத்துவது தொடர்பில் கல்வி அமைச்சு அனைத்து பாடசாலை அதிபர்கள் உள்ளிட்ட கல்வியுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. அதற்கமைய ஒவ்வொரு புதன்கிழமையும் பாடசாலை விடுமுறை தினமாக கருதி மாணவர்கள் வீட்டிலிருந்தே சுயக்கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பாடசாலைகளில் ஏற்பாடு செய்யப்படும் நிகழ்வுகள் மற்றும் விழாக்கள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதிக அளவில் எரிபொருள் பயன்படுத்தப்படும் வகையிலான வாகன பேரணிகளையும் தற்காலிகமாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாடசாலை கல்வி சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்வது அல்லது எதிர்வரும் நாட்களில் செல்வதற்கு திட்டமிட்டுள்ள சுற்றுலாக்களில் மாணவர்கள் கலந்து கொள்வதும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. புதன்கிழமை அரசாங்க விடுமுறை அன்று அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் முன்பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். புதன்கிழமைகளில் மேலதிக வகுப்புகள் நடத்துவதை தவிர்க்குமாறு பிரதி அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். அரசாங்க விடுமுறை வழங்கப்பட்டுள்ள புதன்கிழமைகளில் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகள் ஆன்லைனூடாக முன்னெடுக்கப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களோ அல்லது மாணவர் விடுதிகளோ மூடப்பட மாட்டாது என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உபத்தலைவர் பேராசிரியர் வசந்த லியனகே குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புதன்கிழமைகளில் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆன்லைனூடாக முன்னெடுக்குமாறு நீதிச்சேவைகள் ஆணைக்குழுவும் அறிவித்துள்ளது. வாகனங்களுக்கான புதிய எரிபொருள் கட்டுப்பாட்டு முறைமையினால் தூர பிரதேசங்களிலிருந்து நீதிமன்றத்திற்கு வருபவர்கள் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும் என கண்டறியப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வழக்குகள் தொடர்பான உத்தரவுகளை வழங்குவதற்கு முன்னர் நிலவும் சூழலை கருத்தில் கொள்ளுமாறு நீதிபதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.